இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே கூட்டணி தொடர்வதால் ஜெயிப்பாங்க திமுகன்னு சொன்னால் பெரிய பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 96இல் 40க்கு 40 எம்பியும் ஜெயிச்சுட்டு கிட்டத்தட்ட 34 220 வரைக்கும் திமுக தமாக ஜெயிச்சுது. 98ல் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்த பொழுது 39 சீட்டில் 31 சீட்டு அதிமுக கூட்டணி ஜெயிச்சுது. அதிமுக, பாஜக, பாமக, மதிமுக கூட்டணி ஜெயிச்சுது. ஸோ ஒரே கூட்டணி இருந்தால் ஜெயிக்குங்கிறதும் உண்மை இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, பாஜகவோட சேர்ந்தா ஜெயிக்க முடியாது, பாஜக எதிர்ப்பு மனநிலை இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 98ல் அதிமுக பாஜகவோட சேர்ந்து 31 சீட்டு ஜெயிக்குது. ஜெயலலிதா ஒரு வருஷத்துக்குள்ளே பிரிஞ்சு போக திருப்பி திமுக இந்த பக்கம் போக 29 சீட்டு ஜெயிக்கிறாங்க 99ல். ஸோ இதனால் உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் 2001ல் திருமாவளவன் எம்எல்ஏவாக முதல் முறை ஜெயிச்சது பாஜகவோட இந்த கூட்டணியில் தான். ஸோ அதனால பாஜக எதிர்ப்புங்கிறது 2017 19 உச்சக்கட்டத்தில் இருந்தது. அது 2021 குறைஞ்சிடுச்சுன்னு நம்ம பார்த்தோம்.